உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து பேசியதாக தெரிகிறது. அமைச்சராக இவர் இல்லை என்று சுட்டிக்காட்டி அந்த அடிப்படையிலே தான் ஜாமீன் கேட்டு பெற்றீர்கள். ஜாமீன் கேட்டு பெற்ற உடனேயே அடுத்த 24 மணி நேரத்திலே அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது நாங்கள் என்ன அடிப்படையிலே உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோமோ அந்த அடிப்படையே தவறாகிவிட்டது, எங்கள் தீர்ப்பு தவறு என்ற நிலைக்கு எங்களை தள்ளியிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நாம் ஒரு ஷார்ட்ஸில் பதிவிட்டது போல வருகின்ற திங்கட்கிழமை மதியத்திற்குள் அமைச்சர் பதவியா இல்லை ஜாமீனா என்று முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அநேகமாக ஜாமீன் ரத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிகிறது. அவர் அநேகமாக இந்த வார இறுதிக்குள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சரிடம் வழங்குவார் என்று தகவல்கள் சொல்கின்றன. அதே வேளையிலே அவர் ராஜினாமா செய்யாமல் சட்ட ரீதியாக இதை சந்திக்க முடியுமா என்றும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று பலரும் சொல்லுகிறார்கள். அவர் ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதாக தெரிகிறது.